ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார் காற்றாலை மின் திட்டம் மக்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்பட்டால் திட்டம் ரத்து செய்யப்படும். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. கடமைகளை பொறுப்பேற்றார் போலீஸ் மா அதிபர். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷதீஸ் கமகேவுக்கு விளக்கமறியல். சிறைச்சாலை வைத்தியசாலையின் முன்னாள் பிரதி பணிப்பாளர் ஏமந்த ரணசிங்கவை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு. சீனி மற்றும் எத்தனால் போன்றவற்றை விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. உள்நாட்டுச் செய்திகள். முன்மொழியப்பட்ட மன்னார் காற்றாலை திட்டம் மற்றும் அது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது நாட்டின் வலுசக்தி தேவைகள் மற்றும் பொருளாதாரத்திற்கு இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தினால் அப்பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல்களை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கான பொறிமுறையை உருவாக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் டெண்டர் கோரப்பட்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு தற்போது ஆரம்பித்துள்ள 20 மெகாவாட் மற்றும் முன்மொழியப்பட்ட 50 மெகாவாட் திறன் கொண்ட 2 காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களின் நிர்மாண பணிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் முடிவு செய்யப்பட்டது. வலுசக்தி என்பது ஒரு பிரதேசத்தின் மாத்திரமின்றி நாட்டின் தேசிய வளம் என்றும் மின்சார பிரச்சினை உள்நாட்டு மின் கட்டணத்துடன் மாத்திரமின்றி நாட்டின் உற்பத்தி செலவு, வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரம் ஆகியவற்றுடன் தொடர்பு பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டினார். இந்த திட்டங்களினால் மக்களின் வாழ்வாதாரம், பொருளாதாரம் மற்றும் மக்களின் இயல்பு வாழ்வில் ஏற்படும் பாதிப்புகள் உட்பட மக்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாட அரசாங்கம் எப்போதும் தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். நாட்டின் அனைத்து வளங்களும் இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமானது என்றும் வலுசக்தி என்பது பிரதேசத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல, மாறாக முழு நாட்டு மக்களினதும் உரிமை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். அபிவிருத்தி திட்டங்களை மேலும் தாமதப்படுத்துவது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வாய்ப்பை இழக்க செய்யும் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அபிவிருத்தி திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதால் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு சலுகை வழங்க அரசாங்கத்தால் முடியாதுள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே அபிவிருத்தி திட்டத்தை செயற்படுத்தும் போது அனைத்து தரப்பினரும் உடன்பாட்டை எட்ட வேண்டும் என்றும் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் பகுதிகளில் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எந்த நேரத்திலும் தீர்வுகளை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். மன்னார் பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி வருகை தந்திருந்த மத தலைவர்கள் உட்பட மக்கள் இல்மனைட் திட்டமும் காற்றாலை திட்டமும் சுற்றாடல் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு மக்களின் வாழ்க்கையையும் பாதிப்பதாக இதன் போது தெரிவித்தனர். இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்திய ஜனாதிபதி மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மதிப்பீட்டு அறிக்கையின் ஒப்புதல் இல்லாமல் இந்த திட்டம் தொடர்ந்து செயற்படுத்தப்படாது என்பதை வலியுறுத்தினார். சுற்றாடல் அறிக்கைகள் மற்றும் பரிந்துரைகள் உரியவாறு அமுல்படுத்தப்படாமை தொடர்பில் மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் தெரிவித்தனர். மன்னார் பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்கு இந்த திட்டம் 1 மாதத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக இங்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். அந்த காலகட்டத்தில் பிரச்சினைகளை ஆராய்ந்து விரைவாக தீர்வுகளை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். அதானி நிறுவனத்திடமிருந்து ஒரு அலகு மின்சாரத்தை $0.0826 அமெரிக்க டாலருக்கு கொள்வனவு செய்ய இருந்ததுடன் அது இலங்கை பணத்தில் 25 ரூபாவாகும். இருப்பினும் இந்த காற்றாலை மின் திட்டத்தால் உற்பத்தி செய்யப்படும் மின்சார அலகு விலை $0.0465 அமெரிக்க டாலர்களாகும். அதாவது இலங்கை பணத்தில் 13 ரூபாவாகும். வடக்கில் உள்ள
கொக்கிக்காய் பாலத்தின் புனர் நிர்மாணம் மற்றும் மன்னார் புதிய உத்தேச நீர் திட்டத்திற்கான நிதி எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். ட்ராலை மின் உற்பத்தி நிலையத்தினால் மன்னார் பிரதேசத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்றால் அது தொடர்பான அறிக்கையை தயாரிக்குமாறு காணி மீட்பு திணைக்களத்திற்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தெரிவித்தார். காணி பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு வனஜீவராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், மகாவலி அதிகார சபை, காணி அமைச்சு மற்றும் சுற்றாடல் அமைச்சு என்பன இணைந்து வடக்கில் காணி தொடர்பான அறிக்கையை தயாரித்து முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க உள்ளது. வடமாகாண மத தலைவர்கள் வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி, கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், வலுசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஏமபால உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் மன்னார் பிரஜைகள் குழுவின் பிரதிநிதிகளும் இந்த கலந்துரையாடலில் இணைந்து கொண்டனர். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சுக்கான 2025 ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் குறித்து மீளாய்வு மற்றும் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்து பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இங்கு போக்குவரத்து துறை தொடர்பில் தனித்தனியாக நெடுஞ்சாலைகள், அதிவேக நெடுஞ்சாலைகள், கிராமிய வீதிகள் ஆகியவை குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் துறைமுகங்கள் மற்றும் அதன் செயற்பாடுகளுக்கு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள், அந்த ஒதுக்கீடுகள் பயன்படுத்தப்பட்ட விதம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இங்கு கேட்டறிந்தார். கிராமிய வீதிகளில் பஸ்களை இயக்குவது லாபகரமானதாக இல்லாவிட்டாலும் அந்த சுமையை அரசாங்கம் ஏற்று மக்களுக்கு அதிகூடிய சேவையை வழங்குவதற்கான திட்டங்களை தயாரிக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன்போது அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தை திட்டமிடும் போது நாட்டை தற்போதைய நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு முக்கியமான துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார். அதன்படி போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் ஆகிய துறைகளுடன் நாட்டின் பொருளாதாரத்தை பங்களிக்கும் வகையிலான திட்டங்களில் அதிக கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் பொறியியலாளர் ஜனிதருவான் கொடித்துவாக்கு, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ஷன சூரிய பெரும, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அப்பான்சு, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார மற்றும் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கல்வித்துறையில் தரமான வளர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கிலான புதிய அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு ஏற்ப செயற்திட்டம் ஒன்றை வகுத்து கல்வியில் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைந்து கொள்ளும் நோக்கத்துடன் பல்வேறு துறைகளில் அனுபவம் வாய்ந்தவர்களை கல்வித்துறையில் ஈடுபடுத்த வேண்டியதன் அவசியத்தின் அடிப்படையில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள தன்னார்வ ஆலோசனை சபை உறுப்பினர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வு கல்வி அமைச்சு வளாகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது. ஒவ்வொரு அமைச்சருக்கும் அவர்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதில் உதவ ஒரு ஆலோசகர் அல்லது குழுவை நியமிக்க ஜனாதிபதி செயலகம் வழங்கியுள்ள அறிவுறுத்தல்கள் மற்றும் பரிந்துரைகளின்படி இந்த நியமனங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவெவ, கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். செவனகல சீனி தொழிற்சாலையில் காணப்படும் 2 இயந்திரங்களில் ஒரு இயந்திரம் கடந்த 4 மாதங்களாக பழுதடைந்து பழுதுபார்க்கப்படாமல் இருக்கிறது. தற்போது பயன்பாட்டில் காணப்படும் மோட்டாரும் 35 ஆண்டுகள் பழமையானதாகும். எனவே அதன் செயற்திறனும் நிச்சயமற்று காணப்படுகிறது. உற்பத்தி பிரிவில் காணப்படும் 4 சீனி உற்பத்தி இயந்திரங்களில் 4 அகற்றப்பட்டதால் உற்பத்தி செயல்முறை பாதிக்கப்பட்டுள்ளது. இயந்திரங்கள் பழுதடைந்தவுடன் அது பழுதுபார்க்கப்பட்டு உரிய காலத்தில் பயன்பாட்டிற்கு எடுக்கப்படவில்லை. தற்சமயம் இங்கு உற்பத்தி செய்யப்படும் சீனி மற்றும் எத்தனால் போன்றவற்றை விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இத்தகைய சூழ்நிலைக்கு மத்தியில் செவனகல மற்றும் பெல்வத்த சீனி உற்பத்தி தொழிற்சாலையில் பணிபுரியும் சகலர்களுக்குமாக விவசாய சமூகத்தினர் சார்பாக ஐக்கிய மக்கள் சக்தி உரத்து குரல் எழுப்பியது. தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் குரல் மாத்திரமே காணப்படுகிறது. வாய்ஸ் கட் அரசியலில் ஈடுபடாமல் நேர்மையாக இன்னல்களை, துயரங்களை அறிந்து தெளிவான புரிதலை பெற்று இங்கு நிலவும் பிரச்சனைகளை சரியாக அடையாளம் கண்டுள்ளோம். இது குறித்து தகவல்களை தற்போதைய அரசாங்கத்திற்கு முன்வைக்கப்படும் போது அவை கணக்கில் எடுத்துக்கொள்ளாத போக்கை அரசாங்கம் கடைபிடித்து வருகிறது. விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் படும் வழிகள் மற்றும் துன்பங்களை தற்போதைய அரசாங்கம் புரிந்து கொள்வதாக இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார்.
1988 වසරේ ශ්‍රී ලංකා පොලිසියට එක් වූ ජ්‍යෙෂ්ඨ නියෝජ්‍ය පොලිස්පති නීතිඥ ප්‍රියන්ත වීරසූරිය, පොලිස් කොස්තාපල්, නියෝජ්‍ය පොලිස් අධිකාරී සහ සහකාර පොලිස් අධිකාරී යන ප්‍රධාන නිලයන් සියල්ල සම්පූර්ණ කරමින් පොලිස්පති ධුරයට පත් වූ පළමු පොලිස්පතිවරයා ලෙසයි ඉතිහාසයට එක්වන්නේ. කොළඹ විශ්වවිද්‍යාලයේ නීති පීඨයෙන් නීති උපාධිය සාර්ථකව හැදෑරූ ඔහු 1999 වර්ෂයේදී නීතිඥවරයෙකු ලෙස දිවුරුම් දුන්නා. 37 වසරක සේවා කාලය තුළ පොලිස් කොට්ටාස ගණනාවකම අධ්‍යක්ෂකවරයෙකු, කොට්ටාස බහර නිලධාරියෙකු, දිසාභාර නියෝජ්‍ය පොලිස්පතිවරයෙකු ඇතුළු තනතුරු රැසකම කටයුතු කළ ඔහු පසුගියදා මෙරට 37 වන පොලිස්පතිවරයා ලෙස පත් කෙරුණා. ඒ ව්‍යවස්ථාදායක සභාවේ අනුමැතියට යටත්ව ජනාධිපති අනුර කුමාර දිසානායක විසිනුයි. ඒ අනුව 37 වන පොලිස්පතිවරයා ලෙස පත් වූ ඔහු අද පෙරවරුවේ සිය රාජකාරී කටයුතු ආරම්භ කළා. ඒ පොලිස් මූලස්ථානයේදී. පොලිසියේ සියලුම තරාතිරම් වල සියලු දුක්ඛ දෝමනස්යන් ඒ වගේම සියලු අටලෝ දහමයන් මට කුරුදුයි හොඳට දැනී හැඟීම් තියෙනවා. ඒ වගේම ගෞරවනීය පොලිස් සේවයේ අවුරුදු 159ක් පුරා පැවතුණු ඒ ප්‍රෞಢත්වය නැවත ගේන්න මම කරන්න පුළුවන් සෑම දෙයක්ම කරනවා. ශ්‍රී ලංකා පොලිසියේ දැක්ම එනම් අපරාධ හා ප්‍රචණ්ඩත්වය පිළිබඳ බියකින් තොරව විශ්වාසයෙන් යුතුව ජීවත් විය හැකි සාමකාමී පරිසරයක් බිහි කිරීම යථාර්ථයක් කිරීම සඳහා මා ඇතුළුව සියලුම තරාතිරම් වල දරාගෙන ඉහළම කාර්ය සාධනයක් බලාපොරොත්තු වෙන බව මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරන්න කැමැතියි. வளமான நாடு அழகான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கும் நோக்கமாக கொண்டு அரசாங்கத்தால் முன்னோடி திட்டமாக செயற்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற எண்ணக்கருவை வடமாகாணத்தில் ஊக்குவிக்கும் யாழ்ப்பாண மாவட்ட திட்டம் நேற்று நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவத்துடன் இணைந்ததாக ஆரம்பிக்கப்பட்டது. மனப்பூர்வமான யாழ்ப்பாணத்திற்கு என்ற துணைப்பொருளின் கீழ் நேற்று முதல் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை நடைபெறும் நிகழ்ச்சி திட்டத்தின் கவர்ச்சிகரமான பிரவேசமாக நேற்று காலை 6:40 மணிக்கு கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரை பயணத்தை தொடங்கிய யாழ் தேவி ரயில் பயணத்தின் போது ஊக்குவிப்பு திட்டம் ஒன்று செயற்படுத்தப்பட்டது. அதன் ஆரம்ப நிகழ்வு நேற்று காலை கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அப்பான்சுவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். கிளீன் ஸ்ரீலங்கா என்ற எண்ணக்கரு தொடர்பாக ரயிலில் பயணிக்கும் பயணிகளை தெளிவுபடுத்தல், பொது சொத்துக்களை பாதுகாப்பது மற்றும் அது தொடர்பில் மனப்பான்மையை உருவாக்குவது மற்றும் ஒழுக்க விழுமியங்களை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும். இலங்கையின் பொதுவான பாரம்பரியமாக கருதப்படும் ரயில் போக்குவரத்து குறித்து சமூகத்தில் சாதகமான மனப்பான்மையை உருவாக்குவதற்கும் அவசர நிலைமைகளில் முதலுதவி வழங்குவது எப்படி என்பது குறித்து தெளிவுபடுத்தவும் நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. சிங்கள மற்றும் தமிழ் கலைஞர்களை உள்ளடக்கிய இசை நிகழ்ச்சியும் இதன் போது இடம்பெற்றது. ஃபேர் ஃபர்ஸ்ட் காப்புறுதி நிறுவனம், சிங்ககிரி தனியார் நிறுவனம், சாம்சன் ரப்பர் தொழில் நிறுவனம் மற்றும் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றின் ஆதரவுடன் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் கமகே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரை எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்ததன் பின்னர் கொழும்பு மேலதிக நீதிவான் பவித்ரா சஞ்சீவனி பத்திரன குறித்த உத்தரவை பிறப்பித்தார். சந்தேக நபர் காலி மற்றும் அபிலிபிட்டிய போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக கடமையாற்றிய போது வேறு நபரொருவரின் பெயரில் 3 வங்கிக் கணக்குகளை திறந்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் தொடர்புடையவர்கள், போலீசில் முறைப்பாடு செய்ய வருவோர் மற்றும் வேறு குற்றங்களில் ஈடுபடுவோரிடமிருந்து லஞ்சமாக பெற்றுக்கொண்ட 1,40,00,000 ரூபாவை அந்த கணக்குகளில் பேணியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்தே லஞ்சம், ஊழல் மற்றும் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றத்திற்காக அவர் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சிறைச்சாலை வைத்தியசாலையின் முன்னாள் பிரதி பணிப்பாளர் ஏமாந்த ரணசிங்கவை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் கைதி ஒருவர் உடல்நலக்குறைவு காரணமாக வெலிக்கட சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிறைச்சாலை வைத்தியசாலையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்ற பின்னர் அவர் தொடர்ந்தும் அங்கு தங்கி சிகிச்சை பெறுவதற்காக லஞ்சமாக 15 லட்சம் ரூபாய் கோரப்பட்டதோடு அதில் 3 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய நேற்று காலை பிட்டகோட்டவில் உள்ள சந்தேக நபரின் வீட்டில் வைத்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் வைத்தியர் ஏமாந்த ரணசிங்க கைது செய்யப்பட்டார். ஹோமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சாந்த முத்துன்கொட்டுவ எனப்படும் பணாமந்திரி கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சாரதியை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் 5 நாட்கள் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடுவெள நீதவான் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அண்மையில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 46 வயதுடைய பணாமந்திரி எனப்படும் சாந்த முத்துன்கொட்டுவ கொல்லப்பட்டார். இதன்போது தலங்கம பாலம்துன சந்தி பகுதியில் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபர் பயணித்த காருடன் அதன் சாரதியை போலீசார் கைது செய்தனர். இதன்போது சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியையும் போலீசார் கைப்பற்றினர். ஹாங்வெல்ல துர்நாட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் வீடொன்றில் இருந்த ஒருவர் மீது துப்பாக்கி சூடை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த நபர் துர்நாட பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. துப்பாக்கி சூட்டுக்கான காரணமோ அல்லது சந்தேக நபர்கள் தொடர்பான தகவலோ இன்னும் வெளியாகவில்லை. மேலும் ஹாங்வெல்ல போலீஸ் உள்ளிட்ட பல போலீஸ் குழுக்கள் சம்பவம் குறித்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. இதேவேளை மீகுட முத்துகேனவத்த நந்துநுயின பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் முன் மோட்டார் சைக்கிளில் வந்த முகமூடி அணிந்த இருவர் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றனர். 9 மில்லிமீட்டர் ரக தோட்டா கொண்ட பிஸ்டல் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தோட்டாவும் தோட்டா உரையும் வீட்டுக்கு முன்னால் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு மோட்டார் சைக்கிள் முத்துகேனவத்த வீதியை நோக்கி தப்பி சென்றுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் மீகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரச சேவையை பயனுள்ளதாகவும் திறனானதாகவும் மாற்ற செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது தொடர்பிலான பயிற்சி பட்டறை ஆகஸ்ட் 15, 16 மற்றும் 23ஆம் தேதிகளில் அலரி மாளிகையில் நடைபெறவுள்ளது. AI4 டிரான்ஸ்ஃபார்மிங் பப்ளிக் சர்வீஸ் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பட்டறையில் ஜனாதிபதி செயலகத்தின் நிறைவேற்று அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்ததுடன் அரசாங்கத்தின் முன்னுரிமை திட்டமான அரச சேவையை டிஜிட்டல் மயமாக்கும் வேலை திட்டத்திற்கான ஆரம்ப முன்னெடுப்பாக அதிகாரிகளுக்கு தெளிவூட்டல் மற்றும் அவர்களை தயார்படுத்தல், பொது சேவைக்குள் செயற்கை நுண்ணறிவு குறித்து முன்னேற்றகரமான அணுகுமுறை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும். முதலாவது நிகழ்ச்சி திட்டம் ஜனாதிபதி செயலகத்தின் பணியாளர் அதிகாரிகளுக்கும், 2வது நிகழ்ச்சி திட்டம் கல்வி அமைச்சின் பணியாளர் அதிகாரிகளுக்கும், 3வது நிகழ்ச்சி திட்டம் நிதியமைச்சின் பணியாளர் அதிகாரிகளுக்கும் அண்மையில் நடைபெற்றது. ஏனைய அனைத்து அமைச்சுக்களின் பணியாளர் அதிகாரிகளை உள்ளடக்கியதாக அடுத்து வரும் பட்டறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு இதில் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஆன்ஸ் விஜயசூரிய, இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் சஞ்சய் கருணாசேன, இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளர் உறுப்பினர்களான அர்ஷ பூரசிங்க மற்றும் சமிச அபேசிங் ஆகியோர் நடைமுறை செயற்பாடுகளுடன் கூடியதான தெளிவூட்டல்களை வழங்கவுள்ளனர். ராஜகிரிய சந்தையில் தினசரி ஏற்படும் அதிக வாகன போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட நாவல பாலத்தின் நிர்மாண பணிகளின் முன்னேற்றம் தொடர்பாக கண்டறியும் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன நேற்று முன்தினம் மேற்கொண்டார். கொலன்னாவு கால்வாய் வழியாக இரட்டை பாதைகளுடன் 600 மீட்டர் நீளத்தில் இந்த புதிய பாலம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இது 10 மீட்டர் அகலம். இலங்கை அரசின் உள்நாட்டு நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 2598 மில்லியன் ரூபாய் பெறுமதியில் இந்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அத்துல்கோட்டே, அங்கம்பிட்டிய மற்றும் ராஜகிரிய நாவல பாடசாலை மாவட்ட என்பனவற்றை இந்த பாலம் இணைக்கிறது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் தலையீட்டில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிர்மாண பிரிவின் சேவை வளங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த பாலத்திட்டத்தின் 94% அபிவிருத்தி பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன. இதனை முன்னிட்டு கோட்டை, அங்கம்பிட்டிய பாடசாலை மாவத்தை உட்பட நுழைவாயில் அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்று வருகின்றன. விஜயத்தில் கலந்து கொண்ட பிரதி அமைச்சர் கடந்த அரசாங்கத்தால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியுடன் நிறுத்தப்பட்ட
நிறுத்தப்பட்டிருந்த இப்பாலத்தின் அபிவிருத்தி பணிகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அபிவிருத்தி பணிகளுக்காக அவசியமான நிதி அரசாங்கத்திடம் காணப்படுகிறது. தனி ஒரு நிறுவனமாக நெடுஞ்சாலை அபிவிருத்திக்கு பாரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வீண் விரயம், ஊழல் போன்றவற்றை இல்லாதொழித்து பொருளாதார சுட்டிகளை அண்மித்து வருகிறது. மினுவாங்குட கொட்டுகூட பகுதியில் நேற்று பிற்பகல் அடையாளம் தெரியாத இருவரினால் நபரொருவரை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. திலீப் லக்மால் என்ற பஸ் திலீப் என்பவரை இலக்கு வைத்தே குறித்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. அவரது 2 பிள்ளைகளின் முன்னிலையில் மேற்படி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதோடு துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் பாதுகாப்பு படையினர் பயன்படுத்தும் சீருடைகளை ஒத்த ஆடைகளை அணிந்திருந்ததாக வீட்டில் இருந்தவர்கள் தெரிவித்தனர். பிற்பகல் 2:30 மணியளவில் மினுவாங்குட கொட்டுகூட பகுதியில் உள்ள சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் 2 நபர்கள் வந்துள்ளனர். இவர்கள் சென்ற தருணத்தில் அங்கு திலீப் லக்மால் என்ற பஸ் திலீப், அவரது மனைவி, நண்பன் ஆகியோர் வீட்டுக்கு முன்னால் இருந்ததோடு 3 பிள்ளைகளும் வீட்டின் முற்றத்தில் இருந்துள்ளனர். அந்த நேரத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் பஸ் திலீப்பை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டனர். எனினும் அந்த முயற்சி தோல்வியடைந்ததால் அவர்கள் தப்பி சென்றுவிட்டனர். இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் பஸ் திலீப்பவின் 3 பிள்ளைகளும் முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்ததோடு அவர்களுக்கு முன்பாக இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கி சூடு தோல்வியடைந்த பிறகு துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் அங்கிருந்து தப்பி செல்லும் காட்சி அருகிலுள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. சந்தேக நபர்களை கண்டுபிடிக்க போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நிலைபெறான மீன்பிடி தொழிலுக்கான இலங்கை அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் உலக வர்த்தக அமைப்பின் மீன்பிடி மானிய உடன்படிக்கையில் இலங்கை அண்மையில் உத்தியோகபூர்வமாக இணைந்தது. இதன்படி இலங்கையின் உலக வர்த்தக அமைப்பின் தூதுவர் RGS விஜயசேகர இதற்கான அங்கீகார பத்திரத்தை அமைப்பின் பணிப்பாளர் நாயகத்திடம் உத்தியோகபூர்வமாக கையளித்தார். பல வருடங்களாக விவாதிக்கப்பட்டு வந்த இந்த உடன்படிக்கையின் மூலம் சட்டவிரோத, அறிவிக்கப்படாத மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு வழங்கப்படும் மானியங்கள் மற்றும் அதிகப்படியான மீன்பிடி இருப்புகளுக்கு வழங்கப்படும் மானியங்களை தடை செய்யப்படும். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த மேலதிக செயலாளர் தம்மிக்க ரணதுங்க, இந்த உடன்படிக்கை இலங்கை மீன்பிடி துறைக்கு பல விசேட நன்மைகளை தரும். நிலைபெறான மீன்பிடி தொழிலை முன்னெடுக்கும் நாடாக சர்வதேச அளவில் இலங்கையின் நட்பெயர் மற்றும் நம்பகத்தன்மையை அதிகரிக்கும். இது நமது மீன் உற்பத்தி பொருட்களுக்கு அதிக மதிப்புள்ள ஏற்றுமதி சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும். மேலும் உலக வர்த்தக அமைப்பின் விசேட மீன்பிடி நிதியத்தின் ஊடாக நமது மீனவ சமூகத்தின் திறன்களை மேம்படுத்தவும் தொழில்நுட்ப உதவிகளை பெறவும் வாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்தார். உலகளாவிய ரீதியில் 106 நாடுகள் ஏற்கனவே இந்த உடன்படிக்கையில் இணைந்துள்ளன. இது உலகளாவிய நிலைபெறான மீன்பிடி தொழிலுக்கான இலங்கையின் பங்களிப்பையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகிறது. ரயில்வே திணைக்களத்தின் புதிய பொது முகாமையாளராக நியமிக்கப்பட்ட ரவீந்திர பத்மபிரிய நேற்று தனது கடமைகளை ஆரம்பித்தார். இலங்கை நிர்வாக சேவையில் விசேட தர அதிகாரியான இவர் இதற்கு முன்னர் நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவ திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக பணியாற்றியுள்ளார். ரயில்வே பொது முகாமையாளராக பணியாற்றி வந்த தம்மிக்க ஜெயசுந்தரவை அந்த பதவியிலிருந்து நீக்க சமீபத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதற்கமைய அவர் இலங்கை பொறியியல் சேவையின் விசேட தரத்தில் பொருத்தமான பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். சற்று சிந்தியுங்கள். இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். அனுராதபுரம் குருநாகல் பிரதான வீதியின் தலாவ மொரக்கொட சந்தைக்கு அருகில் ஏற்பட்ட பயங்கர விபத்து ஒன்று அங்கிருந்த CCTV கேமராவில் பதிவாகியிருந்தது. 8 மாத குழந்தை மற்றும் தமது மனைவியுடன் நபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் பயணிக்கிறார். இதன்போது அந்த மோட்டார் சைக்கிளை பொருட்கள் ஏற்றி சென்ற லாரியொன்று முந்தி செல்ல முற்பட்ட போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. லாரி மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் குழந்தை சிறு காயங்களுடன் தப்பியுள்ளது. விபத்தின் பின்னர் கோபமடைந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் லாரியின் சாரதியை தாக்கும் காட்சிகளும் CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை தலாவ போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.
நுவரெலியா ஹட்டன் A7 பிரதான வீதியில் நானுஓயா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பங்களாஹத்த பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து நுவரெலியா நோக்கி சென்ற சிறிய ரக லாரி ஒன்று நானுஓயா பங்களாஹத்த பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்தமையால் வீதியோரத்தில் இருந்த மின்கம்பத்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமுற்ற சாரதியும் மற்றொருவரும் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்தின் காரணமாக லாரிக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் நானுஓயா போலீசார் தெரிவித்தனர். சற்று சிந்தியுங்கள். வாகனங்கள் வருவதை கண்டால் மஞ்சள் மற்றும் வெள்ளை கோடுகளை கடப்பதை தவிருங்கள். போக்குவரத்து விதிமுறைகளை அவசியம் பின்பற்றுங்கள். நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனத்தின் முன்பக்கமாக பாதையை கடந்து செல்வதை தவிருங்கள். அதிக விபத்துகளுக்கு இதுவே காரணம். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். கலன்பிந்துவெவ கெடலாவெவ பகுதியில் 5038 T56 ரக தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையின் போதே குறித்த தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கெடலாவெவ ஏரியிலிருந்து நீர் வெளியேறும் இடத்தில் உள்ள சேற்றில் தோட்டாக்கள் கிடப்பதை கண்ட ஒருவர் போலீசாருக்கு தகவல் அளித்தார். கெடலாவெவ ஏரிக்கு அருகில் மேலும் தோட்டாக்கள் இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிப்பதோடு குறித்த பகுதியில் மேலதிக தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். Panah-panahan tu. இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமைகளில் கடுமையான சிக்கல்கள் இருப்பதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் மனித உரிமைகள் நடைமுறைகள் குறித்து 2024 அறிக்கையை வெளியிடும் போது அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தினால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளை அடையாளம் கண்டு அவர்களை பொறுப்பு கூற வைப்பதற்கு இலங்கை அரசாங்கம் மிக குறைந்த முயற்சிகளையே மேற்கொண்டுள்ளதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. தனிநபர்கள் மீதான துப்பாக்கிச் சூடு, விளக்கமறியலில் இருக்கும்போது கொலைகள், ஊடகவியலாளர்களை துன்புறுத்தல் மற்றும் கருத்து சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகள் குறித்து அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தனது அறிக்கையில் கவலை தெரிவித்துள்ளது. 2022 போராட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு எதிராக மிக குறைந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்தல், பெண்கள் கட்டாய கருத்தடைக்கு உட்படுத்துவது தொடர்பிலும் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் 103 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் போலீஸ் காவலில் வைத்து 7 மரணங்களும் சம்பவித்துள்ளதாகவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2024 ஆண்டில் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலான எந்தவொரு சம்பவங்களும் பதிவாகவில்லை என்றும் போரில் பாதிக்கப்பட்டவர்களின் குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதில் சிறு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் காணாமல் போனவர்கள் அல்லது வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக எந்தவொரு புதிய முறைப்பாடுகளும் கிடைக்கவில்லை என்று காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. அரசு அதிகாரிகள் அல்லது ஏனைய தரப்பினரால் எந்தவொரு முறைப்பாடுகளும் அளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அரசாங்கத்தை விமர்சிக்கும் நபர்களை கைது செய்ய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்ந்தும் பயன்படுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட 2024 மனித உரிமைகள் ஆண்டு அறிக்கை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களுக்கு அமைய 1983 தொடக்கம் 2009 உள்நாட்டு போர் மற்றும் 1988 தொடக்கம் 89 கிளர்ச்சியிலிருந்து உருவான மனித உரிமை மீறல்களை விசாரிப்பதில் சிறிய முன்னேற்றம் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் மனித உரிமைகளை மீறிய அதிகாரிகளை அடையாளம் கண்டு தண்டனை வழங்குவதில் அரசாங்கம் குறைந்தபட்ச நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அட்டன், மஸ்கெலியா, புகவந்தலாவ, நோர்வூட், டிகோயா, தலவாக்கல, கொட்டகல என பல பிரதான நகரங்களிலும் மற்றும் அப்பிரதேசங்களை அண்டிய தோட்டங்களிலும் வாழும் மக்கள் அட்டன் பிரதான பஸ் தரிப்பிடத்திலிருந்தே கண்டி, கொழும்பு என நாட்டின் முக்கிய பிரதான நகரங்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதியை பெற முடியும். குறிப்பிட்ட மல்லியப்பு சந்தி பஸ் நிறுத்தம் தரிப்பிடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் வரை வீதியின் இடதுபுறத்தில் வீதி பாதுகாப்பு சிறிய தூண்களை காணப்படுகின்றன. இப்பகுதியானது ஏறக்குறைய 50 தொடக்கம் 300 அடி வரையிலான பள்ளங்களை கொண்டதாக காணப்படுகிறது. இதனால் இப்பகுதிகளில் பிரயாணம் செய்யும் போது வாகன சாரதிகளும் பிரயாணிகளும் மிகுந்த அச்சமடைகின்றனர். அத்துடன் வாகனங்களில் ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகள், வாகனங்கள் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்படும் சந்தர்ப்பங்களில் வாகனங்கள் வீதி தடுப்பு கற்களை உடைத்துக் கொண்டு பாரிய விபத்துக்குள்ளாகும் சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. அண்மையில் அட்டனிலிருந்து கண்டிக்கு சென்ற பஸ் ஒன்று தனது கட்டுப்பாட்டை இழந்து இவ்வாறான பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளாகி 4 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இம்மாதம் கதிர்காமத்திலிருந்து வந்து கொத்மல பிரதேசத்தில் விபத்துக்குள்ளான 24 உயிர்களை காவு கொண்டு அப்பாதையிலும் வீதி பாதுகாப்பு வேலி காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்விபத்தானது சாரதிகள், பயணிகள் மத்தியில் அச்சத்தை அதிகரித்துள்ளது. எனவே பாரிய பள்ளங்கள் காணப்படும் இடங்களுக்கு இரும்பிலான பாதுகாப்பு தடுப்பு வேலிகளை அமைத்துக் கொடுப்பதன் மூலம் பாரிய விபத்துகளில் உயிர்களை காவு கொள்வதை தடுக்க முடியும். நாவலப்பிட்டி கதிரேசன் மத்திய கல்லூரி மற்றும் கொட்டகல தமிழ் மகா வித்தியாலயத்திற்கு இடையிலான உத்தியோகபூர்வ கடினப்பந்து கிரிக்கெட் சமருக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வு அண்மையில் நாவலப்பிட்டி கதிரேசன் மத்திய கல்லூரி கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் 2 பாடசாலையின் அதிபர்கள் தலைமையிலான பழைய மாணவர் சங்க செயலாளர், உப செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உப செயலாளர், விளையாட்டுத்துறை ஆசிரியர்கள் மேலும் 2 அணி தலைவர்களும் பங்கேற்றிருந்தனர். ஒப்பந்தத்தின்படி உத்தியோகபூர்வ டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் அக்டோபர் 4 மற்றும் 5ஆம் தேதியில் நாவலப்பிட்டி ஜெயதிலக விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் என ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. மேலும் 2 பாடசாலைகளின் பழைய மாணவர் சங்கங்களுக்கு இடையிலான சிறப்பு கிரிக்கெட் போட்டி நடத்தவும் முடிவெடுக்கப்பட்டது. தாய்லாந்திலிருந்து குளிரூட்டி சாதனத்திற்குள் மறைத்து வைத்து நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சுமார் 40 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருளை கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் கைப்பற்றியுள்ளது. பாலியகொட நுகை வீதியில் உள்ள துறைமுக கொள்கலன் முற்றத்தில் உள்ள ஒரு கொள்கலனில் 6 கிலோகிராம் குஷ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் பணிப்பாளர் போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவன்ச தெரிவித்தார். இந்த குஷ் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக வெல்லம்பிட்டியவை சேர்ந்த 36 வயதுடைய ஒருவர் போலீசார் கைது செய்துள்ளனர். ஆறு மாதங்களுக்கு மேலாக கண்டலமை ஏரி பகுதியில் சிகிச்சை பெற்று வந்த கண்டலமை ஹெடகாரையா யானை உயிரிழந்தது. 25 முதல் 30 வயதிற்குட்பட்ட இந்த யானையின் முன்னங்கால் துப்பாக்கி சூட்டு காயங்களுக்கு உள்ளாகியதன் காரணமாக கடந்த சில மாதங்களாக பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வந்திருந்தது. மனித யானை மோதலின் விளைவாக இந்த காட்டு யானை பல சந்தர்ப்பங்களில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியிருந்தது. இந்த யானையின் உயிரை காப்பாற்ற வனவிலங்கு அதிகாரிகள் பல்வேறு வகையான சிகிச்சைகளை மேற்கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைகளில் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். இத்தாலியின் தெற்கு பகுதியில் உள்ள லம்பேடுசா தீவுக்கு அருகே அகதிகள் சென்ற படகு கவிழ்ந்ததில் சுமார் 26 பேர் உயிரிழந்தனர். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. லிபியாவிலிருந்து 2 படகுகளில் அகதிகள் பயணித்துள்ளனர். ஒரு படகில் நீர் கசிய தொடங்கியதால் அனைவரும் மற்றொரு படகிற்கு மாறியுள்ளனர். ஆனால் அந்த படகு கடல் சீற்றம் காரணமாக கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தாலிய கடலோர காவல்படை
கடற்படையினர் 5 கப்பல்கள் 2 விமானங்கள் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். ஐநா அகதிகள் முகாமையின் தகவலின்படி படகில் சுமார் 92 முதல் 97 பேர் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுவரை 60 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு மத்திய தரைக்கடலை கடக்க முயன்றதில் இதுவரை 675 பேர் உயிரிழந்துள்ளதாக UNHCR-இன் இத்தாலிய செய்தி தொடர்பாளர் பிலிப்போ ஓங்காரோ தெரிவித்துள்ளார். தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி யுன் சுக் யோலின் மனைவி கிம் யோன் ஹி கைது செய்யப்பட்டுள்ளார். கிம் யோனுக்கு எதிராக பங்குச்சந்தை மோசடி, தேர்தல் தலையீடு, லஞ்ச முறைப்பாடு உள்ளிட்ட 16 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு போலீஸ் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அவர் வெளியில் இருந்தால் சாட்சியங்களை கலைக்க நேரிடும் என போலீஸ் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதத்தை ஏற்றுக்கொண்ட சியோல் மத்திய மாவட்ட நீதிமன்றம் அவரை கைது செய்வதற்கான உத்தரவை பிறப்பித்தது. தென்கொரியாவில் எதிர்க்கட்சியினர் வடகொரியாவுடன் இணைந்து பாராளுமன்றத்தை முடக்க சதித்திட்டம் தீட்டுவதாக கூறி ஜனாதிபதி யுன் சுக் யோல் கடந்த டிசம்பர் மாதத்தில் ராணுவ அவசர நிலையை அறிவித்தார். ராணுவ அவசர நிலைக்கு நாடு முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்பியதால் சில மணி நேரங்களில் அந்த உத்தரவு மீளப் பெறப்பட்டது. இதனிடையே ராணுவ அவசர நிலை உத்தரவு என்பது கிளர்ச்சிக்கு சமமானது என்று யுன் சுக் யோல் மீது பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். தென்கொரிய வரலாற்றில் ஜனாதிபதியாக இருப்பவர் கைது செய்யப்பட்டது இதுவே முதல் முறையாகும். இந்த நிலையில் அவரது மனைவியும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கிழக்கு சீன கடலில் உருவான போடோல் புயல் தாய்வானின் கரையை கடந்த நிலையில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. கிழக்கு சீன கடலை மையமாக கொண்டு உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக வலுக்கொண்டது. அதற்கு போடோல் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த புயல் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் ஹுவாலியன், பிங்டுங், யுன்லின் போன்ற மாகாணங்களை தாக்கியது. இதனால் அங்குள்ள நகரங்கள் புயலுக்குள் சிக்கொண்டு சின்னாபின்னமாகின. அதிகமான மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதுடன் புயலில் சிக்கி மின்கம்பங்கள், மரங்கள் போன்றன வேரோடு சரிந்தன. இதன் காரணமாக அப்பகுதிகளில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இப்புயலில் சிக்கி இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். 2030ஆம் ஆண்டு பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான இந்தியாவின் முயற்சியை இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுக்குழு அங்கீகரித்துள்ளது. உலகளவில் விளையாட்டுப் போட்டிகளின் திருவிழாவாக ஒலிம்பிக் போட்டிகள் கருதப்படுகிறது. இப்போட்டிகளை 2036ஆம் ஆண்டு நடத்த விருப்பம் தெரிவித்து சர்வதேச ஒலிம்பிக் குழுவிடம் இந்தியா சார்பில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்த விழாவாக அதிக எண்ணிக்கையில் நாடுகள் பங்கேற்கும் விளையாட்டு நிகழ்வாக பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகள் கருதப்படுகின்றது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த போட்டிகள் அடுத்த 2026ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் ஜூலை மாதம் 23ஆம் திகதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் திகதி வரை நடக்கவுள்ளது. பொதுநலவாய அமைப்பில் உள்ள 74 நாடுகளை சேர்ந்த வீர வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கேற்க உள்ளனர். இந்த சூழலில் 2030ஆம் ஆண்டு பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான இந்தியாவின் முயற்சியை இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுக்குழு அங்கீகரித்துள்ளது. டெல்லியில் நடந்த இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இந்த அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் இந்த பிரம்மாண்ட தொடரை நடத்த பரிந்துரைக்கப்பட்டு உள்ளது. இந்த தொடரை நடத்த கனடா விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் திடீரென போட்டியிலிருந்து விலகியது. இது இந்தியாவுக்கு பொதுநலவாய தொடரை நடத்தும் வாய்ப்பை அதிகரித்துள்ளது. 2010ஆம் ஆண்டு இந்தியா இந்த போட்டிகளை நடத்தவிருந்த நிலையில் 20 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் நடத்தும் வாய்ப்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.